குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு டிவிஎஸ் சென்டார் 120cc. அதில் வந்து எக்ஸ்டி வேரியண்ட். ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச்சு வீல் கொடுத்துருப்பாங்க. வித் 220 mm ரோட்டோமீட்டர் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. ரோட்டோமீட்டர் டிஸ்க்லாம் நார்மலாக லாங்கில் போகிறப்ப டிஸ்க் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. டிஸ்கை ஹீட் ஆக உரைச்சி கொடுத்து லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கி போகும்போது சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. ஃப்ரண்ட்டில் ஏரோடைனமிக் டிசைனில் கொடுத்ததுனால வண்டி பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். அது போக ஃப்ரண்ட்டில் வந்து டி ஷேப் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கவும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். டிவிஎஸோட சிக்னேச்சர் டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. அதுபோக ஹெட்லாம்புமே எல்இடியில் கொடுத்துருக்கனால நைட்டில் வந்து உங்களுக்கு பவர் வந்து நல்லா தெரியும். அதுபோக முன்னாடி வந்து ஸ்மார்ட் கனெக்ட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் வரும். நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா கால் வருது, மெசேஜ் வருது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுபோக டேன் பை டேன் நேவிகேஷனுமே பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து 2 மோடு வரும். ஸ்ட்ரீட் மோடு, ரேஸ் மோடு 2 மோடு வரும். அதுபோக லேப்ஸுமே இதில் பார்த்துக்கலாம். 2 லேப் மோடு வரும். பெஸ்ட் லேப், லாஸ்ட் லேப்ன்றது. லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போனீங்களோ அதை பார்த்துக்கலாம். பெஸ்ட் லேப்ன்றது லாஸ்ட்டாக போனதோட அதிகமாக போகிறது வந்து பெஸ்ட் லேப்பில் சேவ் ஆகும். அதுபோக லோ ஃபீல்டு இண்டிமேஷனுமே காட்டும். டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டரு. 1 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் வந்துடும். இது வந்து இன்ஜின் மால்ஃபங்க்ஷன் லைட்டு. இது கீ போட்டோன்னே எரியும். நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். ஒருவேளை வண்டியில் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது போக இன்டெலிகோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனால் வண்டியில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஃபோன் கால் ஏதாவது வரும்போது ஸ்டாப் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 செகண்ட் வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் பிரேக்கும் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தாலே ஸ்டார்ட் ஆயிரும். அதுபோக அசால் லேம்மே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் ஹைவேல போகும்போது ஓரமாக நிற்கிறப்ப இதை போட்டுக்கிட்டிங்கன்னா 4 இண்டிகேட்டருமே ஷோ ஆகும். இது சேஃப்டி ஃபங்க்ஷனுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து லெக் ஸ்பேஸ் வந்து 320 mm கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஏதாவது லக்கேஜ் ஏதாவது வச்சுக்கலாம். அப்போல்லாம் முன்னாடி நீங்கள் காலை ஃப்ரீயாக வச்சு வந்து ஓட்டிக்கலாம். பேக்கில் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 21 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஷஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். இல்லைனா ஏதாவது திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். பெட்ரோல் டேங்குமே பேக்கில் கொடுத்துருப்பாங்க. டேங்க் கெப்பாசிட்டி வந்து மொத்தம் 5 லிட்டரு. 1 லிட்டர் வந்தோடனே ரிசர்வ் வந்துடும். அதுபோக இதில் கிராப் ரெயிலுமே வந்து ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் போக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பில்லியன் பிடிச்சிக்கிற மாதிரி. பேக்கில் வந்து காயில் ஸ்ப்ரிங் டேம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் பில்லியன் ரெயின் இருக்குமே மேடு பள்ளத்தில் ஏறிக்கும் போது அவ்வளோ வந்து பெயின் ஃபீல் ஆகாது. சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். வீல் பேஸ் வந்து 1285 mm கொடுத்துருக்கனால டேனிங்கில் வந்து கட்டடிச்சு போகிறப்போ வந்து பேலன்சிங்காக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163 mm இருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி போகும்போது அண்டர் பாடி சேசஸ் வந்து தட்டாது. அதுபோக இன்ஜின் பவர் வந்து 9.2 கொடுத்துருக்கனால பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக டார்க்குமே 8.5 கொடுத்துருக்கனால புல்லிங் பவருமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.